எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஈஸியாக பண்ணக்கூடிய சிக்கன் குருமா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி கூடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ அந்த சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபியை குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு குக்கரை சூடு பண்ணி அது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அதையும் நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கிறப்ப இல்லை 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை அப்போ தான் நம்மளோட குருமாவோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கிடலாம். அப்போ தான் அந்த குருமாவோட கலர் நல்லா வரும். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிறதுனால குருமாவுக்கு நல்ல கலரும் கொடுக்கும், கிரேவியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிட்டுது. இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போனோடு இருக்கிற சிக்கனை பீசஸ் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் போனோட போட்டு சிக்கன் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா கூட நல்லா இதை நம்ம பரட்டி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி பரட்டி விட்டுடுங்க. நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. அது குக்கார நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு கசகசாவை தான் இந்த குருமாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பனில் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணிங்கன்னா சிக்கனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த சிக்கனில் இருக்க அந்த வாசனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி இருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி இதில் தண்ணி ஊற்றி கழுவி அதையே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர விடுங்க. இந்த மாதிரி சிக்கனை நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம மூடியை போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துட்டுது. இதோட ஸ்டீம் போயிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இது கலர் ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்துட்டுது. பட் குருமா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கொதிக்க விட்டால் இன்னும் திக்காகிடும். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலாம் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா மிளகாய்த்தூள் போடாதீங்க, பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குருமா கொஞ்சம் காரம் அடிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குருமா கொஞ்சம் நல்லா திக்காயிட்டுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குருமாவை நீங்கள் இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு முறை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் என்னன்னு பார்த்துடலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
அதாவது இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதை ஒட்டிய நல்ல செயல்களும் தேவை என்பது அந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.